மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். சில சிக்கல்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்தாலும் அந்த சிக்கல்களை இறை வழிபாட்டால் தீர்த்து கொண்டு மன நிம்மதி அடையும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கிற குமரி அம்மனை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்கல்ல, ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. ரிஷபராசி 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். தாய் வழி பாட்டி உறவுகளில் ஏற்பட்ட மனக்கசப்பு, தாய் மாமன் கூட ஏற்பட்ட பணப்பிரச்சனைகளை எளிதாக கையாண்டு மன நிம்மதி அடைந்து மீண்டும் உறவுகளோடு இணையும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள், கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய மருதமலை ஆண்டவரை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்கால, மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். குரு பகவான் பக்ர நிவர்த்தி அடைய காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளில் பலிதமாகி பல்வேறு லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உழைப்பால் இளைய வகை சகோதரர்களால் லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள், பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயர மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்கல, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கடகராசி 2ஆம் இடத்துல தனக்காரனா பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பணத்தட்டுப்பாடு, அஷ்டமத்து சனிலாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, இன்னும் முழுமையான வருமானம் வரல என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு புதிய பண வருவாய் ஏற்பட்டு மன நிறைவு அடையும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கூடிய கற்பகாம்பாள மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.